நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமாவதாரம் என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற வருகிறார்கள் வணக்கத்துக்குரிய சகோதரி தேச மங்கையர்க்கரசி அவர்கள். ராமாவதாரம் மேடை தேச மங்கையர்க்கரசி வசம். பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமஹத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானமே வடிவாகிய ஆதி வயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த ஞான வேள்வியிலே இப்பொழுது அடியேன் ராம அவதாரம் என்பதை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய இந்த வாழ்க்கையிலே லட்சியம், குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய இன்பகரமான விஷயங்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே கலை நலத்தின் தலை சிறந்தவராக விளங்கியவர் கம்பர். புவிச்சக்கரவர்த்திகள் போற்றும் கவிச்சக்கரவர்த்தியாக ஒப்பாரும் மிக்காரும் இன்றி தனிப்பெரும் சிறப்புடன் விளங்கியவர் கம்பர். கம்பரினுடைய கவிதை நயங்களை படிக்கும் தோறும் பல நுட்பமான கருத்துக்கள் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இதுபோல இந்த மாதுளம் பழத்தை உரிக்க விதைகள் வருவது போல கம்பரின் கவிதைகளை படிக்க பல நுட்பங்கள் நமக்கு தெரியும். இந்த கம்பரினுடைய கவிதை நயங்களை பற்றி என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் ஒரு அற்புதமான கவி பாடியிருக்கிறார். இம்பர் நாட்டின் செல்வம் எல்லாம் எய்தி அரசாண்டு இருந்தாலும் உம்பர் நாட்டின் கற்பகக்கா ஓங்கு நிழல் இருந்தாலும் செம்பொன் மேரு அணையப்புயத்தியல் சேர் ராமன் திருக்கதையில் கம்பரின் கவிதையை போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்று அழகா பாடினார். இம்பர் அப்படின்னா இந்த நாட்டில் எல்லா செல்வங்களையும் பெற்று உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு அரசனாகவே வாழ்ந்தாலும், உம்பர் என்றால் தேவர்கள் நாட்டிலே கற்பக மரத்தின் நிழலில் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய பேறு கிடைத்தாலும் அப்போதெல்லாம் ஏற்படுகிற இன்பத்தை விட மேருமலை போன்ற திரண்ட தோள்களை உடைய ராமபிரானுடைய திருக்கதையிலே வரும் கம்பனின் கவிதையை படிக்கும் போது ஏற்படுகிற இன்பத்துக்கு இணை ஆகாது. அத்தனை உத்தமமானது கம்பரினுடைய கவிதை நயங்கள். இந்த வால்மீக முனிவர் கொண்டு வந்த ஒரு வைர கூழாங்கல், அதை பட்டை தீட்டி ப்ளூ ஜாக்கர் வைரமாக மின்ன வைத்த பெருமை கவி சக்கரவர்த்தி கம்பரையே சார். இந்த கம்பரினுடைய கவிதை நயங்கள் எவ்வளவு உயர்வானது அப்படின்னா நாம் சிந்திக்கிறதுக்கு நம்முடைய ஆயுளே பத்தார். அத்தனை உயர்ந்த அந்த கம்பனினுடைய கவிதை நயங்கள்லிருந்து ராம அவதாரத்தை இப்போ சிந்திக்க போகிறோம். அவதாரம் அப்படின்னா இறங்குவது என்று பொருள். மாற்ற மனம் கரிய நின்ற மறையோன் அபானமனு கோசலனாய் வந்த அந்த பரபிரம்மம் அவ்விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகிற்கு இறங்கி வந்தார். ஏன்னா நாமெல்லாம் மனுஷனா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த உலகத்தில் பிறந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட தர்மம் என்ன அப்படின்னா, மனிதன் மகானா மாறுவதற்கோ அல்லது ஒரு மனிதன் ஞானி ஆவதற்கோ ஒரு மனிதன் ரிஷி ஆவதற்கோ ஒரு மனிதன் சித்தன் ஆவதற்கோ நமக்கு நிறைய வழி சொல்லலை. மனுஷனா வாழ்றதுக்கு உண்டான வழிகள் தான் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ நாங்கள்லாம் மனுஷனா இல்லையா? இல்லை, பார்க்கறதுக்கு மனுஷனா தானே இருக்கிறோம். பார்க்கறதுக்கு தான் பல பேர் மனுஷனா தெரிகிறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு உள்ளே எத்தனையோ வினோதமான ஜீவராசிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. அதனால தான் மனிதனை மனிதனாக வாழ் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பி ஒரு பதில் சொல்லுவோம். எல்லாம் சொல்லிக்கலாம் சார், தலைவலிங்க ஆச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும், அவனை அனுபவிக்கும் போது தான் தெரியும் என்ன கஷ்டம்னு. சொல்கிறவனுக்கு என்ன கஷ்டம். அதனால தான் சுவாமி பார்த்தார், ஏன் நாம் தான் போய் அனுபவித்து பார்த்து தான் பார்ப்போமே, என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமான பிறவி அப்படின்னு ராமர் மானுட பிறவி எடுத்த பிறகுதான் ராமரே உணர்ந்தார், தப்பா எடுத்துட்டோமோ, மனுஷனா பிறந்தா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே. ஏன்னா தன்னை ஒரு மனிதனாக நிலைநிறுத்தி கொள்வதற்கு இறைவன் ரொம்ப சிரமப்பட்டது ராம அவதாரத்தில் மட்டும்தான். அவதாரங்களிலேயே இறைவன் ரொம்ப துன்பப்பட்டு வாழ்ந்தது ராம அவதாரத்தில்.
அந்த சிறப்புக்குரிய ராம அவதாரம் மனிதனுடைய வாழ்க்கை தர்மத்தையே சுற்றி சுற்றி சொல்லுகிற ஒரு உன்னதமான நூல். இப்போ நாம் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு காவியத்துக்கும் ஒரு சிறப்புண்டு. மகாபாரதம் அறநூல், சிலப்பதிகாரம் விதி நூல், சீவக சிந்தாமணி இன்ப நூல், பெரிய புராணம் அருள் நூல், ராமாயணம் அன்பு நூல். அன்பை ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவன் என்ன நிலையை அடையலாம் என்பதை இந்த உலகிற்கு காட்டிய உன்னதமான நூல் ராம நூல். அதனால்தான் அந்த ராம காவியம். எவ்வளோ சிறப்புகளை பற்றி இந்த அற்புதமான ராம காவியத்தை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் துவங்குகிற போதே ஒரு நாடு, இப்போ முதல்ல ஒரு நாட்டை பற்றி தான் ரொம்ப பெருமையாக சொல்லணும். இவர் நாட்டை பற்றி மிக பெருமையாக ஆரம்பிக்கிறார். நாடு எப்படிப்பட்ட நாடு, இதை நிறைய பாடல்களில் வர்ணிக்கலாம். ஒரே ஒரு பாடலில் சொல்லணும்னா ரொம்ப அழகாக சொன்னார். நீரிடை உறங்கும் சங்கு, நிழல் இடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் சிப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை. என்னடா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் போய் உறங்கும் அதுவும் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா உறங்கும்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரே. கம்பர் போய் தூங்குறதுக்கு எங்கேயாவது பாட்டு பாடுவாரா? இப்போ நீரிடை உறங்கும் சங்கு, உறங்கும்னா நாம் என்ன நினைக்கிறோம், தாமத செயலாகிய தூங்குறதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் உறங்குங்கிற அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தம் உண்டு. கவலை இல்லாதவருக்கு தூக்கம் வரும். அந்த காலத்துல எல்லாம் கடன் வாங்கினவங்க தூங்க மாட்டாங்க, கடன் வாங்கிட்டோமே கவலை. இப்பெல்லாம் பாவம் கடன் கொடுத்த மனுஷன் தூங்க மாட்டேங்கிறார், வருமோ வராதோங்கிற கவலை. அப்போ மனுஷனுக்கு கவலை இருந்ததுன்னா தூக்கம் வராது. இவர் முதல்ல எதை சொன்னார், மனுஷனை சொல்லலை, சங்குக்கெல்லாம் எத்தனை அறிவுனார், ஈரறிவு. நந்தும் முரலும் ஈரறிவினவே என்பது தொல்காப்பியம். அந்த ஈரறிவு படைத்த சங்குக்கே கவலை இல்லை அப்படின்னு சொன்னா 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு அந்த தேசத்துல என்ன கவலை இருக்குமா? யாருக்குமே கவலை இல்லையா, எல்லாம் சுகமா இருக்கிறாங்க. எடுத்ததும் சொல்லிட்டார், நீரிடை உறங்கும் சங்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிழல் இடை உறங்கும் மேதி. மேதினா எரும மாடு. எந்த ஊர்லயாவது எரும மாடு நிழல்ல தூங்கி நம்ம பார்த்துருக்கோமா? சென்னை வாசிகள் அநேகமாக எரும மாட்டையே பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எங்கெங்க நிழல்ல தூங்குது, வெயில்ல தூங்குது, எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நாம் நினைப்போம். நீங்கள் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது குளத்துலையோ குட்டையிலையோ படுத்து அந்த தண்ணியை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் அடியில் இருக்கிற சங்குக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும்? ஆனால் இங்கே தசரதர் எப்படி ஆட்சி பண்ணுறாரா, மனிதர்களுக்கு நெல் வயல் வச்சிருக்கிற மாதிரி ஆடு மாடுகளுக்கு புல் வயல் வச்சிருக்கிறாராம். மேய போன எரும மாடெல்லாம் புல்லு மேய்ஞ்சு அங்கேயே படுத்து தூங்கிடுது. அதனால் நீரில் சங்கு நிம்மதியாக தூங்குதான். நிழல் இடை உறங்கும் மேதி. தார் இடை உறங்கும் வண்டு. வண்டுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாருனா மாலை, பூ மாலையில் வண்டு தூங்குது. வண்டு முரலும்னு சொல்லலாம். ஏன்னா வண்டு ரீங்காரம் பண்ணா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் உறங்கும்னார். ஏன் உறங்கும் அப்படின்னாருன்னா, ஒரு வீடு வீடாக போய் பிக்ஷை வாங்கி உண்பவர். ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா பார்த்தார், ஏன்பா இந்த வேகாத வெயிலில் இப்படி கஷ்டப்படுற, திண்ணையில் உட்காரு, நீ எவ்வளோ சாப்பிட்றியோ சாப்பிடுன்னு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டார். சாப்பிட்டவர் என்ன பண்ணுவார், கொஞ்ச நேரம் அந்த வீட்டு திண்ணையிலே படுத்து தூங்கிட்டு அப்புறமா எழுந்து போவார். மலர்கள் தோறும் திணை திணை அளவு தான் தேன் கிடைக்கும். அந்த தேனை சேகரித்து கொண்டு வரக்கூடிய தேனீக்கு ஒரே மலரில் போதுமான தேன் கிடைத்து விட்டது என்று சொன்னால் உண்ட மலரிலேயே படுத்து உறங்கிவிடும். இங்கே அந்த மலரை எடுத்து மாலையாக தொடுக்கின்ற வரை அது உறங்கி கொண்டு இருக்குன்னா அது எவ்வளோ தேன் குடிச்சிருக்கணும், அந்த பூ எவ்வளோ தேன் தாங்கி இருக்கணும், அந்த பூமி எவ்வளோ வளமாக இருக்கணும், இத்தனையும் நாமளே தெரிஞ்சுக்கணுமா. அதனால்தான் கம்பர் சொன்னார், தாரிடை உறங்கும் வண்டு. தாமரை உறங்கும் செய்யாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. செய்யாள் அப்படின்னா மகாலட்சுமி, செல்வத்தை தருபவள். அதனால் அவளுக்கு செய்யாள் அப்படின்னு பேர். மகாலட்சுமியை தூங்குறாளாம் அந்த ஊரில். மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வை பட்டவங்களுக்கே தூக்கம் வராது. யாருக்காவது ஒரு 2 கோடி ரூபாய் பணம் நாளைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வருமா? அவனும் தூங்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரனையும் சேர்த்து தூங்க விட மாட்டான். ஆனால் அந்த ஊரில் மகாலட்சுமியே தூங்குறாளாம். ஏன் தூங்குறா? அயோத்தியில் யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்களாம். ஏன், என்ன எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக எல்லாரும் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம். செல்வம் இருந்ததா, ஆனால் அதை விட போதுங்கிற மனசு ஜாஸ்தியாக இருந்துச்சு.
இருக்கிறத வச்சு சௌக்கியமா வாழ்வோம்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதனால் செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமிக்கு அழைப்பில்லாது போனது. ஆகவே சொந்த வீடாகிய தாமரையில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாளாம். தாமரை உறங்கம் செய்யாள். அற்புதமா ஆட்சி நடத்துறார் தசரதர். அவருடைய ஆட்சியினுடைய வளமை இவ்வளவு சிறப்பா இருக்கு. இதை சொல்லிக்கொண்டே வந்தார் கம்பர். இப்ப ராமாயணம், கம்பராமாயணமே 10,500க்கும் மேற்பட்ட பாடல்களை உடையது. இவ்வளோ பெருசை என்னைக்கு நாம படிச்சு வருங்காலத்தில் ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்களான்னு அன்னைக்கே கம்பருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சுருக்கமா 4 வரியில ராமாயணம் சொன்னார். 4 வரிக்குள்ள ராமாயணத்தை அடக்கியவர் கம்பர். ரொம்ப அற்புதமா சொன்னார். சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்காலன் நம்மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மடலை பிள்ளை காலுண்ட சேற்றுமதி கன்றுள்ளி கணைப்பச்சோர்ந்து பாலுண்டு துகில பச்சை தேரை தாலாட்டம் பண்ணை. இந்த 4 வரிகளுக்கு உள்ளே ராமாயணம் அடக்கம். நீங்க எப்பவுமே எடுத்த உடனே போய் ஆழமா தேடினீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. முதல்ல மேலோட்டமா தேடணும். சேலுண்ட ஒன்கனாரில் திரிகிற செங்கால் அன்னம்னா ஒரு வயல். அந்த வயல் வரப்பிலே செங்கால் அன்னங்கள் திரிந்து கொண்டு இருக்குதான். எதுக்காக? அங்க தண்ணி எடுத்துட்டு போற இந்த அயோத்தி பெண்கள் கிட்ட நடக்க கத்துக்கணுமா. ஒரு பொண்ணு அழகா நடந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அண்ணன் மாதிரி நடக்கிறாப்பா. ஆனா அன்னமே அந்த ஊர் பெண்கள் கிட்ட தான் நடக்க கத்துக்குதான். அப்ப எவ்வளோ அழகா நடந்திருப்பாங்கன்னு பாருங்க. சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்காலன்னம் மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை. அங்கே ஒரு தாமரை இலையை படுக்கையாக்கி அன்னப்பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் படுக்க வச்சிருக்குது. பக்கத்துல ஒரு எரும மாடும் படுத்திருக்குது. இந்த எருமை தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைச்சு அம்மானு கத்துது. தாய்மையினுடைய மிகுதியினாலே கன்றை நினைத்த உடனே அதற்கு பால் சுரந்து வந்தது. அப்பால் தண்ணீரோடு கலந்து விட்டது. அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் தனியா பிரிக்கும். அப்படி பாலை எல்லாம் குடித்து விட்டு அமர்ந்திருக்கிற அந்த அன்ன குஞ்சுகளுக்கெல்லாம் அங்க இருக்கிற தவளை தாலாட்டு பாடுதார். தவளை கத்துது, ஆனா அதுக்கு ஏதோ தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இது மேலோட்டமான பொருள். கொஞ்சம் இதையே ஆழ்ந்து சிந்திச்சு பார்ப்போம். இந்த எரும மாடு யாருக்காக பால் சுரக்கும் அப்படின்னா தன்னுடைய கன்றுக்குட்டிக்காக பால் சுரக்கும். இந்த எருமையோட சொந்தக்காரர் என்ன பண்ணுவார்? கண்ணுக்குட்டியை காட்டிக்கிட்டு இவர் கறந்துக்கிட்டு போயிடுவார். இங்க என்ன ஆச்சு? கண்ணுக்குட்டிக்கும் கிடைக்கல, சொந்தக்காரருக்கும் கிடைக்கல, வயல்ல படுத்திருந்த ஒரு அன்ன குஞ்சுக்கு போய் கிடைச்சது. அது மாதிரி தசரத சக்கரவர்த்தி மணிமொகுடம் என்கின்ற பாலை தன் மகன் ராமனுக்கு என்று சுரந்தார். இந்த கைகேசி என்ற சொந்தக்காரர் என்ன பண்ணா? கண்ணுக்குட்டி மாதிரி 2 வரத்தை காட்டி தன் மகன் பரதனுக்குன்னு கறந்துக்கிட்டு வந்துட்டா. கடைசியில் அது ராமனுக்கும் கிடைக்கல, பரதனுக்கும் கிடைக்கல. வயல்ல படுத்திருந்த அன்ன குஞ்சுக்கு கிடைச்ச மாதிரி ராமர் திருவடியில இருந்த பாதுகைக்கு போய் கிடைச்சது. இதுதானே ராமாயணம். இவ்வளோ பெரிய ராமாயணத்தை சுருக்கி சொன்னார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். அற்புதமான கவிதை நயங்களை உடையது கம்பராமாயணம். சிறப்புக்குரிய தேசத்தை ஆட்சி செய்கிற தசரதர் எப்படிப்பட்டவராம்? 10 ரதங்களை வென்றவராம். மெய், வாய், கண், வாக்கு, நாசி, செவி, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்ற 10 இந்திரியங்களை வென்றவர். ரொம்ப சிரமம். நம்மளால ஒரு இந்திரியத்தை வெல்ல முடியுமா அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம். என்னைக்கு மருத்துவர் இனிமே நீங்க சர்க்கரையை நினைச்சு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரோ அன்னைக்கு தான் திருட்டுத்தனமாவது எடுத்து சாப்பிட்டா என்ன அப்படின்னு இந்த நாக்கு நினைக்கும். பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா கண்ணு பார்க்கும். இந்திரியங்களை அடக்குவது மிக கடினம். ராமருடைய முன்னோர்கள் காலத்துல சௌபரி அப்படின்னு ஒரு பெரிய மகரிஷி ஒருத்தர் இருந்தார். அந்த சௌபரி மகரிஷி எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா? நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார் நீண்ட நெடும் காலமா. தவத்திலேயே தவ வாழ்க்கையே மேற்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். இல்லறத்தில் அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் நாட்டில் எங்கே பார்த்தாலும் கல்யாணம் பண்ணுறேன். பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்குது, ஏத்தோட்டில் கல்யாணம் நடக்குது, கடைசி வீட்டில் கல்யாணம் நடக்குது. சும்மா இருக்கிறவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான். இவர் பார்த்தார், எங்கே ஒருவேளை நமக்கு இந்த மக்களோட மக்களாக வாழ்ந்தா கல்யாண ஆசை வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டார். காட்டில் போய் இருந்தால் அதை விட கொடுமை. ஏன்னா நாட்டிலையாவது மனைவியை விட்டுட்டு முன்னால் புருஷன் நடந்து போயிடுவார். சில வீட்டில் பூட்டும் போது புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பூட்டுவாங்க. பஸ் ஸ்டாப்பில் போய் தான் அவர் திரும்பி பார்ப்பார், பின்னாடி பொண்டாட்டி வராளா அப்படின்னு. நடுவில் இதெல்லாம் பார்க்குற வேலையே கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனால் மிருகம் அப்படி இல்லை. ஒரு இணை சேர்த்துச்சுன்னா அதை வாழ்நாள் முழுக்க அந்த இணையோடு சேர்ந்தே போகும், சேர்ந்தே வரும்.
இப்படியே எல்லாம் இருக்கே, இந்த இடம் நமக்கு சரியாக வராது, வேறு எங்கே போகலான்னு யோசிச்சு கடற்கரைக்கு போயிட்டார். கடற்கரையில் போய் உட்கார முடியுமா? ஏன்னா ஜோடிகள் உலாவுகிற இடமே கடற்கரைன்னு ஆயிடுச்சு. அதனால் கடற்கரையில் உட்கார முடியாது, கடலுக்கு உள்ளே வேணா போய் உட்காந்துக்கலாமே. என்னென்ன கஷ்டம்லாம் படுறாரு பாருங்க. போய் கடலுக்கு உள்ளே போய் உட்கார்ந்த வரைக்கும் ஒரு யோசனை வந்தது, இவ்வளோ தொல்லையும் நமக்கு ஏன் வருது? எல்லாம் அந்த கண்ணை திறந்து பார்க்கறதுனால தானே வருது, கண்ணை மூடிக்கிட்டா எந்த பிரச்சனையும் நமக்கு வராதே அப்படின்னு கடலுக்கு நடுவில் கண்ணை மூடி உட்கார்ந்து தவம் பண்ணுறார் அடி உலகத்தில். அப்புறம் அவரே மனசுக்குள்ள ஒரு வைராகியம் வச்சுக்கிட்டார், எவ்வளோ காலம் கண்ணை மூடுறது, என்னைக்காவது ஒரு நாள் கண்ணை திறக்கணுமே, என்னைக்கு திறக்கிறது அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கண்ணை திறப்பது அப்படின்னு முடிவு பண்ணார். 10,000 வருஷம் அப்படியே தவம் பண்ணிகிட்டே இருப்பார். 10,000வது வருடம் முடிய போகுதுன்னா அப்படி கண்ணை மெதுவாக திறப்பார், ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பி முடிக்குவார். இப்படி பல 10,000 வருஷத்தை ஓட்டிட்டார். ஒரு 10,000வது ஆண்டு அவர் கண்ணை திறக்க வேண்டிய நேரம் அவர் கண்ணுக்கு முன்னால் அப்படி ஒரு காட்சி போகுது. என்னன்னா, ஒரு தாய் மீன், அதை சுற்றி ஒரு 500 மீன் குஞ்சுகள் எல்லாம் போகுது. இதை பார்த்த உடனே அவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, என்னடா இந்த மாதிரி ஒரு கூட்டம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சார். அதுக்கப்புறம் அவர் உள்ளே உட்காந்துருக்க முடியுமா? எழுந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவர் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், போய் யார்கிட்ட பொண்ணு கேட்குறது அப்படின்னு யோசிச்சார். ஒரு பொண்ணு 2 பொண்ணு வச்சிருக்கிறவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சாமியாருக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அதனால் யார் வீட்டில் நிறைய பொண்ணு இருக்குன்னு தேடினார். ஏன்னா ஒரு வீட்டில் 6-7 பொண்ணு இருந்ததுன்னா மூத்த பொண்ணை யார் கேட்குறாங்களோ உடனே கட்டி வச்சுருவார். ஏன்னா இதை தள்ளி விட்டால் தான் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட முடியும், இதையே வச்சுக்கிட்டா பின்னாடி இருக்கிறதெல்லாம் நகராது. அதனால் மூத்த பொண்ணை சுலபமாக கட்டிக்கலாம். அவர் யார் வீட்டில் நிறைய பொண்ணு இருக்குன்னு தேடினார். நாட்டை ஆட்சி பண்ணுறார் மான்தாதா, அவருக்கு 50 பொண்ணு. இது அந்த காலத்து கதை. 50 பொண்ணு வச்சுருந்தார். 50 பொண்ணுல ஒன்றாவது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சவர் நேராக போனார். மான்தாதா அவரை வலம் செய்து குலம் செய்த புண்ணியம்னு வணங்கி, சுவாமி உங்களை பற்றி எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் நேராக தரிசனம் பண்ணது கிடையாது, நீங்கள் கடலுக்கு அடியில் வாழ்வதாக நான். ஆமாம், இப்போ இங்கே என்ன தேடி வந்ததனுடைய காரணம். அவர் சொன்னார், அப்பா மான்தாதா, இவ்வளோ நாள் நான் துறவர நெறியை கடைபிடித்தேன், இனி இல்லற நெறியை கடைபிடிக்கலாம் என்று நினைக்கிறேன், அதற்கு உன் புதல்விகளில் யாராவது எனக்கு துணை செய்தால் நான் சுகப்படுவேன். எவ்வளோ நாசுக்கா பொண்ணு கேட்குறாரு பாருங்க. இவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா இவர் உலகமறிஞ்ச சாமியார், ஊரறிஞ்ச சாமியார் கூட கிடையாது. இவருக்கு எப்படி கொடுக்கறது? இல்லை அப்படின்னு சொன்னா இந்தா பிடி சாபம்னு ஏதாவது கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதுக்கும் பயம். அவர் சொன்னார், சுவாமி என்னை மன்னிக்கணும், எங்களுடைய ராஜவம்சத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, பொண்ணை வளர்க்கத்தான் எங்களுக்கு உரிமை இருக்கே தவிர இன்னார கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது. சுயம்பரம்ங்கிறத நாங்கள் அதுக்கு தான் வச்சுருக்கோம். இப்போ என் 50 பொண்ணுங்களையும் இங்கே வர சொல்கிறேன், எந்த பொண்ணு உங்களை கட்டிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த பொண்ணை நீங்கள் தாராளமாக கட்டிக்கோங்க, எனக்கு எந்த ஆக்ஷேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் 50 பொண்ணையும் வர சொன்னார். இவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாரா? தவ யோகி இல்லை, மன்மதனுக்கும் எய்தான ரூபத்தை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறார், அழகிய திருமேனி. இந்த 50 பொண்ணு அப்படி வந்து பார்த்துட்டு நினைச்சுது, இந்த மாதிரி ஒரு உத்தவர் நமக்கு புருஷனாக வந்தால் எப்படி இருக்கும்? அவருக்கு அவ்வளோதான், மொத்தமாக ஜாக்பாட் அடித்த மாதிரி ஆச்சு. ஒன்று கிடைக்குமான்னு தான் வந்தார். 50 நினைச்சிச்சு. ராஜா என்ன சொன்னாரு, எந்த பொண்ணு நினைக்குதோ அந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னாரா. இப்போ வேற வழியே இல்லை, 50ஐயும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். 50 மனைவியை கூட்டிக்கிட்டு இவர் இப்படியே போகும்போது இவருக்கு அந்த மீன் கூட்டம் ஞாபகம் வந்துருச்சு. திரும்பி பார்த்தார், இது அந்த மீன் கூட்டம் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தார். இல்லை, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் கூட்டம் சேர்றதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி போய் ஒரு 50 குடிசை வைந்து 50 பெண்களையும் குடிசைக்குள்ளே அனுப்பினார். சில காலமாச்சு, சில வருஷமாச்சு, இந்த தாய் தந்தையர்கள் எட்டி கூட பார்க்குறதே கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணை கொடுத்த வீட்டுக்கு போகிறதுனாலே அப்பா அம்மாவுக்கு ஜுரமே வந்துடும். அது போன உடனே ஆரம்பிக்கும், உங்களுக்குன்னு கிடச்சிதே ஊரில் இல்லாத ஓவிய மாப்பிள்ளை, அந்த ஊர்லேயே என்னைய கேட்டாங்க, அங்கேயே கொடுத்துருந்துருக்கலாம். பாழா போன இந்த மனுஷனுக்கு என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்து எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாருப்பா, அதுதான் வச்சிருக்கியே இதுதான் வச்சிருக்கிறேங்கிற. அவர் அதுக்கு மேலே பரவாயில்ல போனால் போதுமா, அப்படித்தான் இருக்கணும்னா அப்போ நீ வாங்கி கொடு, ஒன்னே வாங்கி கொடுக்குற புருஷனை கல்யாணம் பண்ணி வையே, இல்லைன்னா எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுனார். இதுக்கு போகிறதுக்கே அப்பா அம்மாவுக்கு பயம், போகாமலே இருந்துட்டோம்னா நாம் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம்ல.
இவர் 1-2 கொடுத்துருந்தா பரவாயில்ல, 50 கொடுத்துருக்கிறார். ஏதாவது 1-2 பொண்ணு தான் அதில் சந்தோஷமா இருக்கும், மற்றதெல்லாம் பாவம் கஷ்டப்படும். இந்த கஷ்டத்தை எல்லாம் ஏன் போய் பாப்பானேன்னு போறதே கிடையாது.